ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிளாஸ் 9 மேக்ஸ் ரேடிக்கல் நோட்டேஷன், அதாவது சாப்டர் 2ல ஒரு சின்ன டாபிக் பார்க்கலாம். ஸோ என்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர், சரியா? ஸோ ஆர்ங்கிறது ஒரு ரியல் நம்பர். ஆர் பவர் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ ஆர்ங்கிறது ஒரு ரியல் நம்பர், என்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், ஓகேவா? nth ரூட் ஆஃப் எக்ஸ். இப்போ வந்து ரூட் எடுக்கிறோம், ஓகேவா? அந்த nth ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? அப்ப இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 3 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. 3 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 3 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 9. இப்போ வந்து என்ன பண்ண போறோம், நம்ம 9க்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு 3 கிடைக்குமா? ஸோ ரூட் ஆஃப் 9, ஸோ அதான் செகண்ட் ரூட், ஓகேவா? ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு 3 வருதா? ஸோ இததான் வந்து ரேடிக்கல் நோட்டேஷன் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் அந்த சிம்பிள், இந்த ரூட் ஆஃப் அப்படின்னு போடுறோம் பாத்தீங்களா? ஸோ nth ரூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை. இப்போ ஸ்கொயர் ரூட்னா நம்ம வந்து ஜஸ்ட் இப்படியே சொல்லுவோம், இதான் ஸ்கொயர் ரூட், எதுவுமே நம்ம போடலன்னா. இப்போ நம்ம இங்க 3 போட்டோம்னா கியூப் ரூட், ஒருவேளை நம்ம இங்க 5 போட்டோம்னா 5th ரூட், சரியா? ஒருவேளை 6 போட்டோம்னா 6th ரூட். ஸோ அந்த எண்ணுங்கிற நம்பர், அது எந்த நம்பரோ அத்தனாவது ரூட், ஓகேவா? ஸோ அதான் nth ரூட். ஸோ அந்த சிம்பிளுக்கு பேர் தான் ரேடிக்கல் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ரூட் சிம்பிள் போடுறோம்ல, ஸோ இதுக்கு பேர் தான் ரேடிக்கல். இப்போ n இருக்குல்ல, இங்க ஒரு நம்பர் 3, 5, 6 நம்ம போட்டிருக்கோம்ல, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இண்டெக்ஸ். ஸோ அதான் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்னா நம்ம n வந்து 2 எடுத்துப்போம், கியூப் ரூட்னா 3 எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இப்போ இது ஈக்குவல் டு ஒரு எக்ஸ்ன்னு நமக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி. ஸோ அதை தான் வந்து நம்ம ரேடிக்கன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ரூட்னா ரேடிக்கல், ஸோ அந்த ரூட்டுக்கு மேல அது எத்தனாவது வேல்யூ, ஸோ nth ரூட்னு வருது பாத்தீங்களா? ஸோ அந்த nங்கிறது தான் இண்டெக்ஸ். அதே மாதிரி நம்ம இந்த ரூட்டோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் வருதுல்ல, ஸோ அந்த நம்பர் தான் வந்து நம்ம ரேடிக்கன் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா? ஸோ இதான் பேசிக் டேர்ம்ஸ் நம்ம இந்த கான்செப்ட்ல பார்க்க போறோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்டை வந்து ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் மாதிரியும் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதான் வந்து ஜென்ரல் ஃபார்மேட்மா. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு nth ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, பவர்ல வந்து 1/n வச்சுக்கலாம். அதாவது எப்படி சொல்றது, இப்போ ஸ்கொயர் ரூட் இருக்குல்லம்மா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஒரு வேலை ஸ்கொயர் ரூட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு எழுதலாம். இப்போ கியூப் ரூட்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் 1/3 எழுதலாம். ஸோ அதான் ஜென்ரல் டேர்ம் என்னது நமக்கு, ரூட் ஆஃப் nth ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/n அப்படின்னு எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அந்த ரூட்டை வந்து 1/n நம்ம எழுதிக்கலாம். கியூப் ரூட் ஆஃப் 64ன்னு இருக்கு. கியூப் ரூட் ஆஃப் 64 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 64 பவர்ல 1/3 அப்படின்னு எழுதலாம். இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இருக்கு. இப்போ ஸ்கொயர் ரூட் இங்க 2 இருக்கிறதா இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால நம்ம 25 பவர் 1/2 போட்டிருக்கோம். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ரேடிக்கன்னா என்னது, ஸோ அந்த நம்பர்னா என்ன, ரேடிக்கல் சிம்பிள்னா என்ன, அந்த ரூட் மாதிரி இப்படி நம்ம ஒண்ணு போடுறோம்ல, ஸோ அதுக்கு பேர் தான் ரேடிக்கல் சிம்பிள். ஸோ இதுதான் ரூட் இண்டெக்ஸ், ஸ்கொயர் ரூட்டா கியூப் ரூட்டா அப்படிங்கிறது. ஸோ அந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் தான் ரேடிக்கல், ஓகேவா? ஸோ அதோட ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதான் வந்து நம்ம நம்பர் அப்படின்னு சொல்றோம். அதாம்மா நம்ம வந்து பவர்ஸ்ல இருக்கிறத எப்படி ரேடிக்கல் நோட்டேஷன்லயும் எப்படி இண்டெக்ஸ் நோட்டேஷன்லயும் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ்னா இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல எழுதுறோம் பாத்தீங்களா? ஸோ ஃபிராக்ஷனல் இண்டெக்ஸ் தான் ஷார்ட்டா இண்டெக்ஸ் நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இப்போ பாருங்க, 2/6 இருக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈக்குவல் டு 64 கிடைக்கும். ஸோ அதை வந்து ரேடிக்கல் நோட்டேஷன்ல எப்படி எழுதலாம், இந்த மாதிரி 6th ரூட் ஆஃப் 64 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதலாம். அதே இது வந்து நம்ம இண்டெக்ஸ் நோட்டேஷன் எழுதும்போது நம்ம ஃபிராக்ஷன்ல எழுதுவோம். 2 இஸ் ஈக்குவல் டு 64 பவர்ல 1/6ன்னு எழுதும். ஸோ அதான் 2 இஸ் த 6th ரூட் ஆஃப் 64 அப்படின்னு நம்ம அதை வந்து ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்போது எப்படி பண்ணணும், 2 இஸ் த 6th ரூட் ஆஃப் 64.
ஸோ இதுல வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது பாருங்க, 2 power 3, அதாவது 2 cube is equal to 8 இருக்கு. அப்போ நம்ம வந்து கியூப் ரூட் எடுத்தோம்னா 8 கியூப் ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து 2 கிடைக்குமா? ஸோ அதை வந்து நம்ம ஃபிராக்ஷன்ல எழுதும்போது 1/3 எழுதிக்கலாம் கியூப் ரூட்டை. ஸோ அப்போ எப்படி வருது பாருங்க, 2 is the cube root of 8, meaning 2 is the third root, அதாவது nth root அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அதுல என்னோட வேல்யூ 2 போட்டோம்னா நம்ம ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து என்னோட வேல்யூ 3 போட்டோம்னா கியூப் ரூட்னு சொல்லுவோம். என்னோட வேல்யூ 4 போட்டோம்னா ஃபோர்த் ரூட், 5 போட்டோம்னா ஃபிஃப்த் ரூட். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா?